அப்போ கணேஷ் ஐயர்னு ஒருத்தர் வந்து முண்டாசு கட்டிக்கிட்டு பச்சை பொட்டியில சுண்டல் முறுக்கெல்லாம் கொண்டு வருவார். சரி. அவங்க கிட்ட ஒரு 8 நாக்கு சுண்டல் வாங்குவார். அவர் வந்து ஸ்ரீதரோட ரசிகர் இந்த கணேஷ் ஐயர். அவர் என்ன பண்ணுவார், நெஞ்சில் ஒரு ஆலயம்லாம் வந்தது இல்லையா, அதனால என்னை அழ வச்சிங்களா உங்களை அழ வைக்கிறேன் பாருன்னு மிளகா போட்ட. அப்பா வந்து சிவாஜி கணேசோட இருந்த பாண்டு வேற. எல்லாரும் நாடகத்துறையில இருந்துட்டு அப்புறம் திரைப்படத்துக்கு வருவாங்க. ஆனா எங்க அப்பா வந்து திரைப்படத்துல ஜாயின் பண்ணிட்டு காதல் கிளம்பில கலாட்டக்கலை எல்லாம் பண்ணிட்டு கடைசியில தான் டிராமாக்கு வந்தார். அந்த ஆர்வத்தை உண்டு பண்ணது சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் என்ன பண்ணுவார்னா 5 மணி ஆனா எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, எந்த ஷூட்டிங்கா இருந்தாலும் நிறுத்திடுவார். 5 மணிக்கு மேல மணியன் சார் வந்து ஈடான்ல இருந்தார் இல்லையா, அப்ப வந்து சிவாஜி கணேசன் போய் கட்டுரை கேட்டிருக்காரு. நடிப்போட எனக்கு சரி, எழுதுற வேலையெல்லாம் என்ன கேட்காத, கோப்பு இருக்கான் அவன் எழுத சொல்றேன். கோப்பு அப்பா என்ன சொன்னார்னா, சிவாஜி கணேசன் அரசியல் தமிழக முன்னேற்ற முன்னணி ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அன்னைக்கு தான் எங்க அண்ணாவுக்கு கல்யாணம். அழைக்கிறதுக்கு அப்பா போனாரு. முகூர்த்த நாள் அன்னைக்கு அப்படின்னாரு. ஆமா அன்னைக்கு முகூர்த்த நாள். அப்படியா, நான் ஒரு நல்ல காரியம் பண்ண போறேன், அதுக்கு நல்ல முகூர்த்த நாள் சொல்றேன், பார்க்கலாம். அதாவது கல்யாணத்து அன்னைக்கு தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. தமிழக முன்னேற்ற முன்னணி ஜானகி அணியோட கூட்டணி வச்சு தோல்வி அடைஞ்சது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விழாவில் அப்பாவை பார்த்தார். நையா ஆச்சாரி, முகூர்த்த நாள் சொன்னேன், அன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சேன், இப்படி ஊத்துக்கிச்சேன் அப்படின்னாரு. அதுக்கு அப்பா சொன்னார், இப்போ இந்த டிஸ்கஷன்னாக்கா இப்போலாம் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு விடுறாங்க. அப்போ வந்து உங்கள் அப்பாவும் ஸ்ரீதர் சாரும் மெரினா பீச்சில் தான் இது பண்ணுவாங்க. அதனால தான் பல படங்களில் மெரினா பீச்சை ஒரு கதாபாத்திரமாகவே வச்சுருந்தாங்க. ஆமாம் ஆமாம். இது என்னன்னா, அப்போ ஸ்ரீதருக்கு திருமணம் ஆகலை, கட்ட பிரம்மச்சாரி. சரி. அவர் வந்து அப்பா தான் எனக்கு கம்பெனி அவருக்கு. 2 பேரும் திருவள்ளிக்கணி வருவாங்க. எங்கள் பாட்டி எங்கள் வீட்டில் காஃபி சாப்பிட்டுட்டு 2 பேரும் பீச்சுக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச இடம் அந்த காந்தி பீச். அதனால தான் பின்னாலே அவருக்கு மனைவி அமைந்தது கூட குவீன் மேரேஜ் காலேஜ். தேவசேனா மேம் வந்து அங்கே தான் படித்தாங்க. ஷி வாஸ் மிஸ் மெட்ராஸ் அந்த காலேஜில். ஸோ அவருக்கு மனைவியும் அந்த பீச்சில் தான் அமைஞ்சது, குவீன் மேரேஜ் காலேஜ். அவருக்கு அந்த சித்ராலயா தோனி வச்ச சின்னமாக வச்ச காரணமே அவருக்கு பீச் ரொம்ப பிடிக்கும். அந்த காந்தி சிலை பின்னாடி 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல்லாம் கிடையாது. அப்போ கணேஷ் ஐயர்னு ஒருத்தர் வந்து முண்டாசு கட்டிக்கிட்டு பச்சை பொட்டியில் சுண்டல் முறுக்கெல்லாம் கொண்டு வருவார். அவங்க கிட்ட ஒரு 8 நாக்கு சுண்டல் வாங்குவார். அவர் வந்து ஸ்ரீதரோட ரசிகர் அந்த கணேஷ் ஐயர். அவர் என்ன பண்ணுவார், நெஞ்சில் ஒரு ஆலயம்லாம் வந்தது இல்லையா, அதனால கொஞ்சம் என்னை அழ வச்சிங்களா உங்களை அழ வைக்கிறேன் பாருன்னு மிளகா போட்ட சுண்டலை கொடுத்துட்டு போவார். ₹1 அளவுக்கு கொடுப்பாரு. அதுதான் அவங்க பண்ணுற ஒரே செலவு. அது அங்கே தான் காதலிக்க நேரமில்லை கதை உருவான இடம். அப்பா தான் வந்து ரொம்ப ஆசை அப்பாவுக்கு காமெடி படம், முழு நீள காமெடி படம் பண்ணணும்னு. ஸ்ரீதரை அப்போ தான் ஒரு வேப்பலை அடித்தார். வந்து ரோமன் ஹாலிடே மாதிரி ஒரு எவர் கிரீன் காமெடி எடுக்கணும்னு. ஸ்ரீதர் கூட பயந்தார். அதனால் நான் கல்யாண பரிசு, இது விடிவெள்ளி, புனர்ஜென்மம், நெஞ்சில் ஒரு ஆலயம் சீரியஸாகவே எடுத்திருக்கேன். நான் காமெடி எடுத்தேன்னா சிரிப்பாக சிரிச்சிடுவேன், வேணாம் அப்படின்னு கூட இது கொஞ்சம் எடுத்துட்டு அப்புறம் ட்ராப் கூட பண்ணிட்டார். அப்புறம் திரும்பி ஒரு உத்வேகத்தோட பண்ணி தான் அந்த படம் வந்தது. எவர் கிரீன் காமெடி. அது கேரக்டர்ஸும் எல்லாரும் புதுசு. முத்துராமன் வந்து அழுக்கு பைஜாமா மாட்டி நெஞ்சில் ஒரு ஆலயம்ல கட்டிலேயே படுக்க வச்சு எடுத்தார். அவர் கொஞ்சம் ஃப்ளாஷியாக ட்ரெஸ் போட்டு ஹீரோவாக நடமாட வச்சது இந்த படம் காதலிக்க நேரமில்லை. அப்புறம் ராஜஸ்ரீ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ரோலுக்கு முதல்ல வெண்ணிலாடை நிர்மலாவை தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஏனோ அது அவருக்கு வந்து இந்த படம் வேணாம், அவங்கள இன்னொரு படத்துக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வேற ஆளை தேடினாங்க. அப்போ தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட்டு. அப்பா வந்து ராஜஸ்ரீயை போடலாம், நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்பா ராஜஸ்ரீ பேரை சொன்னார். நம்ம வின்சென்ட் கேரளாவில் வந்து கிரேசின்னு ஒரு நடிகை இருக்காங்க, ரொம்ப பாப்புலர், அவங்கள போடலாம், ரொம்ப செக்ஸியாக இருப்பாங்க அப்படின்னு. இவர் வந்து நம்ம பூஷணம்னு ஒரு இவர் இருந்தார், ஆந்திரா ஆடிட்டர். அவர் வந்து எங்கள் ஊரில் குசுமகுமாரின்னு ஒரு நடிகை இருக்காங்க, அவங்கள போடலாம் அந்த தங்க ரோலுக்கு, அதான் ராஜஸ்ரீ ரோலுக்கு. 3 பேருக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட்டு, இவ போடலாம் அவங்க போடலான்னு. ஸ்ரீதரே ஒரு கட்டத்தை கன்ஃபியூஸ் ஆகிட்டார். நீ 3 பேரையும் வர சொல்லு, யார் பெட்டரோ நம்ம எடுத்துக்கலாங்க. கடைசியில் பார்த்த ஜோக் என்ன தெரியுமா, கிரேசி, குசுமகுமாரி, ராஜஸ்ரீ 3 ஒரே ஆள், வேறு 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 பேரில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்புறம் அவங்கள புக் பண்ணாங்க. ராமன் மலேசியன் தமிழர், ரவிச்சந்திரன் அவர் தான் ராமன்னு பேர், அவரை கொண்டு வந்து நடிக்க வச்சாங்க. எல்லாமே சச்சுவும் அதை காமெடிலாம் பண்ண மாட்டேன் நான் ஹீரோயின்னு சொன்னாங்க, அவங்களையும் வேப்பில் அடித்து நடிக்க வச்சாங்க.
இவங்க எப்படி சூஸ் பண்ணுவாங்க சார்? புதுமுக நிறைய பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப ரவிச்சந்திரன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, ஜெயலலிதா மேடம். எப்படி சூஸ் பண்ணுவாங்க? இப்போ பொதுவா ஒரு கேரக்டர் அப்படின்னா, மனசுல பதிய வச்சுட்டு அவர் தான் நடிக்கணும் அப்படின்லாம் அந்த ஸ்ரீதருக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது. சரி, சரி. நெஞ்சில் ஒரு ஆலயம் எடுத்துக்கோங்க. கதை தான் ஹீரோ. அந்த படத்துல எல்லாரும் புதுமுகம். முத்துராமன் புதுமுகம். நாடகத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தவர். நாகேஷ் புதுமுகம். தேவிகா ரொம்ப பாப்புலர் கிடையாது. அப்பதான் முதலாளியில நடிச்சிருந்தாங்க. கல்யாணகுமார் கன்னட நடிகர். அவருக்கு தமிழ்நாட்டில் யாருன்னே தெரியாது. அவங்க 4 பேரை வச்சு ஒரு படம் எடுத்து எம்ஜிஆர் சிவாஜி படங்களுக்கு ஈக்குவலா அந்த படம் ஓடிச்சுன்னா 25 வாரம் போச்சு இதில் கேசினோவில். அப்படின்னா அந்த அந்த சப்ஜெக்ட் எப்படி ஓடிச்சு? கதை ஹீரோ. அந்த படத்தில் கதை ஹீரோ. அதனால் ஸ்ரீதருக்கு எப்போவுமே ஒரு கான்ஃபிடென்ஸ் உண்டு. புதுமுகங்கள் தான் இல்லைன்னா வெந்நீரடையில் மேடம் எப்படி புதுமுகங்களை தான் நம்ம நம்பினார். நம்மளால் நடிக்க வைக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, உறுதியான ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ காதலிக்க நேரமில்லே அவரை தைரியமாக புதுமுகங்களை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனா ஏரோஸ்ட்ரெஸ் அவங்களை கொண்டு வந்து நடிக்க வச்சார். அந்த மாதிரி அந்த படத்தில் வந்து நிறைய ரிஸ்க் எடுக்கப்பட்டது. காமெடி படம் பிஸ்னஸ் ஆகுமா அந்த பயம்லாம் இல்லை. ஒரு புது ட்ரெண்ட் செட்டராக எடுத்து லொக்கேஷன் செட்டே போட்டிருந்த இடத்துல லொக்கேஷன்லாம் போய் எடுக்கணும் அப்படின்னு ஒரு தியரி கொண்டு வந்தது அவர் தான். அந்த இது அந்த ஆக்சுவலி அந்த அந்த இது இருக்கு இல்லையா, வால்பாரி போகிற வழி, ஆழியார் டேம், அதை வந்து முன்னாடியே எதுக்கோ பார்த்து வச்சிருந்தாரு. அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கேயே வச்சிருக்காரு. அது பம்பிங் ஸ்டேஷன். அது அந்த பங்களா பாலியா பங்களா இது பம்பிங் ஸ்டேஷன். உள்ள ரூம் கிடையாது. அதை போட்டு அப்புறம் செட்டு போட்டு தான் எடுத்தாங்க உள்ள இருக்கிற காட்சியெல்லாம். ஆனால் அழகான லொக்கேஷன். அந்த படத்தில் எல்லாமே தி பெஸ்ட். எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக். அது ஒரு 25% கொடுத்துடலாம் படம் ஹிட்டுக்கு காரணம். அந்த பாட்டுக்கு பின்னாடிலாம் ஒரு ஹிஸ்ட்ரி உண்டு. ஒவ்வொரு பாட்டுக்கு பின்னாடியும் ஹிஸ்ட்ரி உண்டு. எந்த சூழ்நிலையில் எடுக்கப்பட்ட அந்த கதைகளே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். சிவாஜியை விட்டு பல இயக்குநர்கள் வந்து எம்ஜிஆர்கிட்ட போனாங்க ஒரு கட்டத்தில். ஏசி திருலோச்சந்தர் போனார், எல்லோரும் போனாங்க. ஸ்ரீதர் சாரும் போனது வந்து சிவாஜிக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு தெரியல. ஆனால் உங்கள் அப்பாவால் சிவாஜி விட்டு போக முடியலையா? அது அவருக்கு விரும்பலையா? அவர் அந்த உரிமை குரல் ஏன் பணியாற்றலை? அப்போ வந்து காசேதான் கடவுளடா வந்த புதுசு. அப்பாவும் தனியாக படங்கள் இயக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தையா மாமையா, லைனை காலம் பிடிக்காம லைனை படம் புக்காக ஆரம்பிச்சது. ஆனால் வந்து உண்மை என்னென்னா, முன்னாடி அன்று சிந்திய ரத்தம் சொன்னேன் இல்லையா, அப்போவே எம்ஜிஆரோட பரிச்சயம் உண்டு. அப்பா வந்து பொம்மையில் ஒரு தொடர் எழுதியிருந்தார், யூனிட்டு சித்ராலயாவை பற்றி. அதை எம்ஜிஆர் படித்து பாராட்டியிருக்கார். ஆனால் அப்பா வந்து சிவாஜி கணேசனோட இருந்த பாண்டு வேறு. ஏன்னா அப்பா வந்து எல்லாரும் நாடகத்துறையில் இருந்துட்டு அப்புறம் திரைப்படத்துக்கு வருவாங்க. ஆனால் எங்கள் அப்பா வந்து திரைப்படத்தில் ஜாயின் பண்ணிவிட்டு காதலிக்க இளமில்லை கலாட்டக்கலை எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் தான் ட்ராமாவுக்கு வந்தார். அந்த ஆர்வத்தை உண்டு பண்ணது சிவாஜி கணேசன். கோபு இவ்வளோ திறமையை வச்சுட்டு இருக்க, நீ மேடை நாடகத்துக்கு வா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் வியட்நாம் வீடு ஒரு குரூப் வச்சுருந்தார். வியட்நாம் வீடுலாம் ட்ராமா போட்டாங்க. அவரே ஒரு ட்ரூப் வச்சுருந்தார் சிவாஜி கணேசன். அதே மாதிரி அந்த டைமில் எஸ்வி சகஸ்ரநாமம், மனோகர் இவங்கெல்லாம் நாடக ட்ரூப் வச்சுருந்தாங்க. நீ இவ்வளோ வசனம் எழுதுகிற, இதெல்லாம் என்னடா சினிமா, 3 மாதம் கழித்து ரிலீஸ் ஆகும், அதுக்குள்ளே உன்னோட டைலாக்லாம் இதுவாக அவுடேட்டடாக போயிடும், நாடகத்துக்கு வா, அப்போதே உனக்கு அப்ளாஸ் கிடைக்கும் அப்படின்ற ஆர்வத்தை ஏற்படுத்தியது சிவாஜி கணேசன் தான். ஸோ அப்பா வந்து இந்த யூனிட்டி கிளப்னு மேஜர் சுந்தரராஜன் இருந்த ஒரு யூனிட் வந்து ட்ரிப்ளிகேனில் இருந்தது. அவங்க வந்து மேஜர் சுந்தரராஜன் சினிமாவில் பிஸி ஆகிட்டதால் நான் விலகிடுறேன் அப்படின்னு. அவங்க அப்பா கிட்ட வந்து நீங்கள் இந்த ட்ரூப்பில் ஜாயின் பண்ணி எங்களோட தோல் கொடுக்கணும் அப்படின்னா, அப்பா சரின்னு நாடகம் அப்புறம் எழுதின முதல் நாடகம் மாயா பசார்னு ஒரு நகைச்சுவை நாடகம். அப்புறம் காரணம் கேட்டு வாடின அனந்துவோட நாடகத்தை இயக்கினார் அப்பா. அனந்து வந்து வானமே இல்லைன்னு ஒரு பாலச்சந்தர் படம் எடுத்தாரு. அந்த கதை முதல்ல நாடகமாக போடப்பட்டது அந்த யூனிட்டி கிளப்பால். அப்புறம் மாயா பசார், திக்கு தெரியாத வீட்டில்னு ஒரு நாடகம், அதுதான் வீட்டுக்கு வீடுன்னு படம் ஆச்சு. காசேதான் கடவுளடா, ஸ்ரீமதினு பாப்புலர் ட்ராமாஸ் கொடுத்தாரு. அந்த ஆர்வத்தை உண்டு பண்ணது சிவாஜி கணேசன் தான். சிவாஜி கணேசன் என்ன பண்ணுவார்னா, 5 மணி ஆனால் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஷூட்டிங்காக இருந்தாலும் நிறுத்திடுவார். 5 மணிக்கு மேலே இதுக்கு போயிடுவார், நாடகத்துக்கு. போய் அங்கேயே செட்டிலேயே உட்காந்து, அங்கேயே டயர்டாக இருந்தால் அங்கேயே படுத்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு, அப்புறம் நாடகம் சாயங்காலம் நாடகத்துக்கு ரிஹர்சல் பண்ணுவாராம். அவர் நடிப்பை பார்த்து அப்பா அப்படியே மலைச்சு போயிட்டார். ஒரு நாள் அப்பா எஸ்எஸ் வாசன் வந்திருந்தார் வியட்நாம் வீடு நாடகம் பார்க்க. அன்றைக்கி சிவி ராஜேந்திரனும் அப்பாவும் பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து வியட்நாம் வீட்டில் சிவாஜி கணேசன் நடிக்கிறத பார்த்து கேவி அழுதாராம்.
இவர் வாசன். அதை பார்த்து ஒரு நாடகத்தால் இப்படி எமோஷன்ஸை ஆன் த ஸ்பாட் கிரியேட் பண்ண முடியுமா, ஒருத்தர் அழறார் அப்படின்னு. அப்பா எப்போவுமே யாரையும் அழ வைக்க மாட்டார், சிரிக்க வைக்கிறது தான் பிடிக்கும். நம்மளும் இப்படி சிரிக்க வச்சானே அப்படின்னு சொல்லி அந்த உந்துதலில் தான் அவர் நாடகத்துறைக்கு வந்தார். அந்த நாடகம்லாம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அப்போ தான் ஒரு வக்கீல் வந்து காசிநாதன் கல்வலோட நாடகம் பார்த்துச்சு, ஒரு டைலாக் கேட்டு சிரித்து அப்படியே கொலாப்ஸாக இறந்துட்டார். அந்த அந்த ஒரு சம்பவம் நடந்தது. ஆக சிவாஜி கிட்ட ஒரு பாண்ட் வந்துடுச்சு அப்பாவுக்கு. அடுத்த வீட்டு மனிதர் மாதிரி ஒரு பழக்கம். அவரோட கார்லெல்லாம் பயணிப்பார், அவர் வீட்டில் தான் சாப்பிடுவார். அந்த மாயா பஜாரில் வெண்ணிராடை மூர்த்தி வரலன்னு அப்பா நடித்தார். அதனால் அவர் நடிப்பை சிவாஜி பார்த்துட்டு அன்றைக்கி தலைமை தாங்க வந்திருந்தார். நீ பாட்டு பாடி கர்நாடக பாகவதால் நடித்தார் அப்பா. ஸோ அதை கேட்டு கையோட அழைச்சிட்டு போய் விருந்து கொடுத்தாராம். நடிக்கிறது ரொம்ப கஷ்டம், பாட்டு பாடி நடிக்கிறது அதை விட கஷ்டம், நீ அசத்துற கோப்பு அப்படின்னு சொல்லி விருந்து கொடுத்தாராம். அந்த மாதிரி பழக்கம் இன்னை வரைக்கும் அவருக்கு சிவாஜி கணேசன் வீட்டில் தனி மரியாதை அப்பாவுக்கு. அதனால் அப்படி இருந்தவர் வந்து திடீர்னு அவர் இன்னொரு கேங்கோட போய் ஒர்க் பண்ணுறது, இன்னொரு ரைவலோட ஒர்க் பண்ணுறதுன்றது அவருக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஆனால் அது ஒரு இதுவாக சொல்லலை. இது அவரே படங்கள்லாம் இயக்க ஆரம்பித்தார். அந்த செட்டுக்கும் போவாராம், ஃப்ரீயாக இருந்துச்சு, உரிமை குரல் செட்டுக்கு போய் லதாக்கெல்லாம் டைலாக் சொல்லி கொடுத்துருக்காரு. இன்னும் கூட லதா அம்மா வந்து ஒர்க் பண்ணதே இல்லை அப்பா கிட்ட. இருந்தால் கூட ஒரு மரியாதையாக வாழ்த்தெல்லாம் சொல்லி இது பண்ணுவாங்க. அது சமய சந்தர்ப்பம் அப்படி இருந்தது அவருக்கு. இந்த சிவாஜி கணேசனோட ரெகுலர் ஒர்க் பண்ணிட்டாரு. ஒருவேளை ஸ்ரீதர் தொடக்கத்துலேருந்து எம்ஜிஆரோட ஒர்க் பண்ணியிருந்தா அப்பாவும் எம்ஜிஆரோட ஒர்க் பண்ணியிருப்பார். அந்த சூழ்நிலை இல்லை. ஏன்னா இவர் எம்ஜிஆர் கிட்ட போச்சு ஸ்ரீதர், அப்பா தனி இயக்குனராக போயிட்டார். அதனால அவர் படங்களை அவர் பண்ண வேண்டியது. அப்பா ஒரு காலகட்டத்தில் சிவாஜிக்காக கோஸ்ட் ரைட்டராக இருந்து சிவந்தவன் படத்துக்காக போல பயணக்கட்டுரை எழுதினாரா அப்பா? அது உண்மையா? உண்மைதான். மணியன் சார் வந்து அப்போ இது வீடானில் இருந்தார் இல்லையா, அப்போ வந்து சிவாஜி கணேசன் கிட்ட போய் கட்டுரை கேட்டிருக்காரு. இந்த நடிப்போட எனக்கு சரி, இது எழுதுகிற வேலைலாம் என்ன கேட்காத, கோப்பு இருக்கான் அவன் எழுத சொல்கிறேன் அப்படின்னாரு. கோப்பு அப்பா என்ன சொன்னார்னா, சிவாஜி கணேசன் பேர்லேயே நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்நிய மண்ணில் சிவந்தமன் ஒரு நகைச்சுவை தொடர் எழுதினார். அது ரொம்ப பிடிச்சி போச்சு சிவாஜி கணேசனுக்கு. மணியன் சார் ரெகுலராக வீட்டுக்கு வருவார், எங்கள் ட்ரிப்ளிகேன் வீட்டுக்கு, அதை வாங்கிட்டு போக. நான் கூட ஒரு லெவலில் சிவாஜி கொஞ்சம் ஹியூமர் குறைச்சிக்கோ, நான் தான் எழுதுறேன் போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுதான் ஹியூமரை குறைச்சிக்கோ, நான் எழுதுறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க, அதை குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சிவாஜி ஃபோன் பண்ணார். என்னப்பா இது வெளுத்து வாங்குற, ஆனால் ஹியூமர் கொஞ்சம் குறைச்சிக்கோ, நான் சீரியஸ் ஆளு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிற்காலத்தில் அப்பா சிவாஜி அரசியலுக்குலாம் ஆரம்பிச்சப்போ அப்பெல்லாம் ஒன்றும் போகலையா அந்த கட்சி? அது ஒரு நகைச்சுவை சம்பவம் உண்டு. எங்கள் சிவாஜி கணேசன் அரசியல் தமிழக முன்னேற்ற முன்னணி ஒரு கட்சி ஆரம்பித்தார். அன்னைக்கு தான் எங்கள் அண்ணாவுக்கு கல்யாணம். அவர் வந்து அழைக்கிறதுக்கு அப்பா போனார். போன போது முகூர்த்த நாள் அன்னைக்கு அப்படின்னார். ஆமாம் அன்றைக்கி முகூர்த்த நாள். அப்படியா, நான் ஒரு நல்ல காரியம் பண்ண போகிறேன், அதுக்கு நல்ல முகூர்த்த நாள் சொல்கிறேன், பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அதாவது கல்யாணத்து அன்றைக்கி தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறார். ஸோ முகூர்த்த நாள் சொல்கிற சந்தோஷம் அப்படின்லாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தார். கல்யாணத்துக்கு முன்னாலே வந்துட்டார், ஜானவாசம் நிச்சயதார்த்தம் அதுக்கே வந்துட்டார். நாளைக்கு நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், என்னால் வர முடியாது, அதனால் இன்றைக்கே வந்துட்டேன்னு சொல்லி கல்யாணத்தோட முன்னேறி இருந்தார். மறுநாள் கூட கட்சி அந்த பரபரப்பு நடுவில் சுந்தரராஜன், வி.கே. ராமசாமி எல்லாரையும் அனுப்பிச்சார் கல்யாணத்துக்கு. எல்லோரும் வந்தாங்க அந்த பரபரப்பில். ஆனால் தமிழக முன்னேற்ற முன்னணி ஜானகி அணியோட கூட்டணி வச்சு தோல்வி அடைஞ்சது. சிவாஜி கணேசனே தஞ்சையில் தோல்வி அடைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விழாவில் அப்பாவை பார்த்தார். என்னையா ஆச்சாரி, முகூர்த்த நாள் சொன்னேன், அன்றைக்கி கட்சி ஆரம்பித்தேன், இப்படி ஊற்றுக்கிச்சேன் அப்படின்னாரு. அதுக்கு அப்பா சொன்னார், நீங்கள் முகூர்த்த நாள் கேட்டது கட்சி ஆரம்பிக்கவா, நீ ஏதோ இன்னொரு கல்யாணம் படிக்க போகிறீங்கன்னு சொன்னேன், சொல்லியிருந்தா நான் வேணாம்னு சொல்லியிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த முகூர்த்தத்தில் கல்யாணம் தான் பண்ணோம், கட்சி ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சிவாஜி விழுந்து விழுந்து சிரிப்பாராம். இந்த மாதிரி தான் பேசுவாங்க அவங்க. அவங்களுக்குள்ள ஒரு நகைச்சுவை. அது சிவந்தம்மன் படத்தில் ஃபாரினில் இவங்க அடித்த கூத்து இருக்க, அதெல்லாம் நிறைய பேசலாம், அதுக்கெல்லாம் பேசிகிட்டே இருக்கலாம். அப்பாவுக்கு ஜென்ரலாகவே அவர் இருக்கிற இடத்துல கலகலன்னு இருக்கணும், அவருக்கும் கலகலன்னு இருக்கணும், மற்றவங்களே கலகலப்பாக வச்சுப்பார். ஸோ கணேசன் சாருக்கு வந்து அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் என்னைக்காவது ரொம்ப டல்லாக இருந்ததுன்னா ஃபோன் பண்ணி வா ஏதாவது பேசு அப்படின்னு வரும். அந்த மாதிரி ஒரு என்டர்டெய்னர் கடைசி காலம் வரைக்கும் இருந்தது. அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஏதாவது ஒரு பப்ளிக் விழாவில் அப்பா வந்திருக்கார் அப்படின்னா தூரக்கே இருந்து பார்த்து கிட்ட அழைச்சி பேசிட்டு இருப்பார் அவர். இப்போ ஸ்ரீதர் கோபு கூட்டணி வந்து ரொம்ப ஹிட் ஆகிடுச்சு. பிற்காலத்தில் அப்பா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்ரீதர் சாருக்கு சில தோல்வி படங்கள் வந்துச்சோவா? அப்பா இல்லாத ஒரு காரணம் நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது இவங்க 2 பேர் காலமே இப்போ அந்த
காலம்னு வரைச்சே மக்களோட டேஸ்ட் எல்லாம் மாறி போச்சு. ஸ்ரீதர் சாரோட திறமைகள் குறையலை, அந்த மக்களோட டேஸ்ட் மாறி போயிடுச்சு. உதாரணத்துக்கு பாக்கியராஜா, பாரதி ராஜா, பாக்கியராஜ், கிழக்கே போகும் ரயில், அந்த இதெல்லாம் வந்த உடனே இந்த மாதிரி ரொமான்ஸ்க்கு மக்களோட டேஸ்ட் வெரைட்டி, நிறைய வெரைட்டி கேட்டது. ஒரே மாதிரி முக்கோண காதல் அந்த மாதிரி இல்லாமல் கிராமத்து காதல், ரயிலை வச்சு காதல், அந்த மாதிரி எல்லாம் போன உடனே இப்போ அப்படியே ஹிட் கொடுத்துருக்காங்களே. தென்றலே எண்ணெய்த்தோடு சூப்பராக ஓடி, நினைவெல்லாம் அதுலேயும் அப்பா ஸ்ரீதர் கோப்பு தான் வசனம் வரும் இருந்தது. காலம் மாறி போச்சு. அதுக்கு இவங்க டீமோட இது குறைஞ்சதுன்னு சொல்ல முடியாது. இல்லை, இவங்க பிரிஞ்சது ஒரு காரணமானு கேட்குறேன். கொஞ்சம் நிறைய பேர் பிரிஞ்சது ஒரு காரணம்னு சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலையில் இப்போ எம்ஜிஆர் படங்கள், அவர் எம்ஜிஆரோட ஸ்டைல் வேற, அதுக்கு ஸ்ரீதர் சில காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி இருந்தது இல்லையா? ஆனால் அப்பாவுக்கு அந்த மாதிரி கம்பல்ஷன் கிடையாது. காமெடி எழுதணும். இப்போ சிவாஜின்னா ஒரு உதாரணத்துக்கு கலாட்டா கல்யாணம் ஒரு டைலாக் ஜெயலலிதா கிட்ட இவர் சொல்லுவார் சிவாஜி, நான் ஒருத்தர் மடையன், இந்த மாதிரி காதல்னு உன் பின்னாடி அலையாமல் எங்கள் அப்பா அம்மா பார்த்து வச்ச பொண்ணை பண்ணியிருந்தானே இத்தனை நேரம் என் பையன் SSLC படிச்சுட்டு இருப்பான் அப்படின்னு ஜெயலலிதா கிட்ட சடிச்சுப்பார். இந்த டைலாக் எம்ஜிஆர் பேசுவாரா? பேச மாட்டார். வயசு. அதனால அப்பாவுக்கும் எம்ஜிஆருக்கும் ஜெல்லே ஆகாது. அதனால அவர் ஒர்க் பண்ணலை. அதனால ஸ்ரீதரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கல அந்த எம்ஜிஆர் இதில். அதே மாதிரி என்னடா அவ்வியார் மாதிரி நடந்து வர அப்படின்னு நாகேஷ் சிவாஜி கணேசன் கிண்டல் பண்ணுவார் இதில். அதை அலோவ் பண்ணுவார் சிவாஜி, எம்ஜிஆர். ஆமாம், அது பண்ண. ஆனால் அவரோட இமேஜ் ராபின்வுட் டைப் ஆஃப் இமேஜுக்கு அது ஒவ்வாது இல்லையா? அதனால் ஒர்க் பண்ண மாட்டேன்னு போகலை, ஒர்க் பண்ண அந்த இது இல்லை, அந்த ஸ்கோப் இல்லை. ஸ்ரீதரும் அதனால தான் அந்த டைமில் அப்பாவை யூஸ் பண்ணிக்கல. எம்ஜிஆரோட இருக்குச்சு ஒரு வேலையில். அவருக்கு ராபின்வுட் டைப் ஸ்டோரிஸ், புரட்சி, போராட்டம் அந்த மாதிரி. ஆமாம். இப்போ அப்பா வந்து ஓய்வில் இருக்கார். அவர் 92 வயசு ஆயிடுச்சா சார்? இப்போ 93. இப்போ அப்பா வந்து பழைய படங்கள் பார்ப்பாரு. இல்லை இந்த ஜென்ரேஷன் அவருக்கு யாரை பிடிக்கும்? உண்மையை சொன்னால் அப்பா படமே பார்க்கறது இல்லை. ஏன் மெயின் ரீசன் சொல்கிற கேளுங்க. என்னோட வேலை பார்த்த எல்லாரும் போயிட்டாங்க, நானும் சச்சிவும் தான் இருக்கோம். இப்போ பார்த்தா மனசு ரொம்ப கவலை, வருத்தமாக இருக்குது. அவளோட பழகிய நாட்கள்லாம் வருது. அதனால் பழைய படங்கள் பார்க்கறது இல்லை, புது படம் பார்க்குற மாதிரியும் இல்லை. அதனால் நான் பார்க்குறதில்ல. கிரிக்கெட் மேட்ச் தான் பார்க்குறேன். ஆனால் அப்பா வந்து அப்டேட்டட். இன்னி வரைக்கும் புது நடிகர்கள் பேரெல்லாம் கரெக்டாக சொல்லுவார். 93 வயசாகுது. இது வந்து வாணி போஜன் தானே, இது வந்து அவர் தானே, இவர் தானே, பேரெல்லாம் கரெக்டாக சொல்லுவார். டெக்னாலஜிலாம் ஃபாலோ பண்ணுறாரு, இந்த டிஜிட்டல் உலகம் இதெல்லாம். ஆனால் அவரோட ஃபீலிங் என்னென்னா இந்த காலத்தில் கதையே இல்லை. கதை ஹியூமரில் யாருக்கு பிடிக்குது அவருக்கு இந்த ட்ரெண்டில்? இப்போது அவர் வந்து அதை உண்மையை சொல்கிறதா இருந்தால் கவுண்டமணி செந்திலோட நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் காமெடியே அவர் ஒத்துக்கிறது இல்லை. சரி, கவுண்டமணி செந்தில் அவரே எழுதியிருக்காரு, எங்கள் அப்பா செஞ்ச பெரிய பாக்கியம் என்ன, இவர் T.A. மதுரம், T.R. ராமச்சந்திரன், சாரங்கபாணி, அவங்களில் துவங்கி நாகேஷ், சந்திரபாபு, சுருளிராஜன், தேங்காய் சீனிவாசன், அப்படியே பயணித்து கோவை சரளா வரைக்கும் வந்து கவுண்டமணி செந்தில் வரைக்கும் வசனம் எழுதியிருக்கார். அத்தனை பேருக்கு எழுதியிருக்கார். ஒவ்வொருத்தரும் ஒரு வகை. அவர் வந்து எல்லாருக்கும் இப்போது தங்கவேலு சொல்லிச்சு, ஆஹா கல்யாண பரிசு டைலாக்னு சொல்லுவாங்க. ஆமாம், மன்னாரன் கம்பெனின்னு. நாகேஷ் இது செல்லப்பா ஓஹோ ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. சுருளிராஜன் அப்பா சாமியார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் ஹீரோ அந்தந்த நடிகர்களை தான் பாராட்டுறது தவிர எல்லாருக்கும் வசனம் எழுதினா அப்பாவை பற்றி யாருக்குமே தெரியாது. நிழல் மனிதனாகவே இருந்துட்டார். அது காரணம் நிழல் மனிதனாகவே இருந்துட்டார். அவர் வசனம் பேசி தான் அவெல்லாம் புகழ் பெற்றாங்க. நாகேஷ் கடைசி வரைக்கும் சொல்லியிருந்தாரு. கோபு அந்த கதை சொல்கிற சீன்லாம் அப்பாவோட பாடி லாங்குவேஜ், அப்பா சொல்லி கொடுத்தா அவர் நடித்தார். தாதா மிராசியை பார்த்து அப்பா மிமிக்ரி ஆர்டிஸ்ட் சொன்னேன் இல்லையா, அவர் அந்த தாதா மிராசின்ற புதிய பறவை டைரக்டர், அவர் கதை சொல்கிற அழகை பார்த்து அதை கிரகிச்சு நாகேஷ்க்கு சொல்லி கொடுத்தார். நாகேஷ் ஆனால் எல்லாரும் வந்து அப்பா டைலாகை பேசி தான் புகழ் பெற்றாங்க. தேங்காய் சீனிவாசன் அவர் வந்து கட் அவுட்டே வச்சாங்க காமெடி இருக்கு, எல்லாம் அப்பா டைலாக். ஆனால் அப்பாவுக்கு அது வருத்தமே கிடையாது. அதை கேட்க நினச்சேன். அதாவது பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு, ஆனால் பெருமைகள்லாம் ஸ்ரீதர்ன்றவருக்கு அதிகமாக போய் சேருது அப்படின்னு அவர் ஒன்றும் ரிகர்ட்ஸ் கிடையாது. அதான் சொன்னேன் ஆரம்பத்தில், கிருஷ்ணதேவராயர்னா தெனாலிராமன் சரி கால்னால வந்துடும். ஸ்ரீதரன் நினைக்கிச்சு எல்லாரும் கோப்புன்னு தனியாக பார்க்கறது இல்லை, அதில் ஒன்றா தான் பார்க்குறேன். இந்த ஜென்ரேஷன் ஸ்ரீதர் சார் ரொம்ப தெரியுது, அப்பா ரொம்ப தெரியலையோ. அதுதான் அப்பா சொல்லிட்டு இருப்பாரு, காமெடி ரைட்டர் இருப்பானா, காமெடி ரைட்டருக்கு அவார்டு எல்லாம் கிடைக்காது, இதுவும் கிடைக்காது, பத்மா அவார்டெலாம் கிடைக்காது. அது வந்து அது அதுக்கு இப்போது நாகேஷ்கே அவ்வளோ ஸ்லாகிச்சு பேசுகிறாங்க, ஆனால் அவருக்கு என்ன விருது கிடைச்சி? இதே காதலிக்கு நேரமில் ஹிந்தியில் ரீமேக் ஆச்சு பியார் கியே ஜா,
அப்பா வந்து மமூது அவங்களுக்கெல்லாம் கதையை சொன்னார். மமூதுக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்டு கிடைச்சிது. நாகேஷ் நடித்த 25% கூட மமூத் நடிக்கலை. அவரே பயந்துட்டார். இந்த மாதிரி கதை சொல்கிற சீன்லாம் எங்களால் நடிக்க முடியாது. ஓம் பிரகாஷ் பாலியா ரோல் பண்ணார், மமூத் நாகேஷ் ரோல் பண்ணார். அவங்களே சொல்லிட்டாங்க, கோபுஜி இந்த மாதிரிலாம் எங்களால் நடிக்க முடியாது. ஆனால் அந்த 25% கூட நடிக்காத மமூதுக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்டு கிடைச்சிது. நாகேஷ்க்கு ஒன்றுமே நடிக்கலை. அப்படி பார்த்தீங்கன்னா எம்எஸ் விஸ்வநாதன், நம்ம இவர் டிஎம் சௌந்தரராஜன், இவெல்லாம் அன்சங் ஹீரோஸ். என்ன சாதனைகள் பண்ண அவங்க சாதனைகளை வச்சு நம்ம பேசுகிறோம். அவங்க விருதுகள் ஒன்றும் கிடைக்கல. கணேசன் சாருக்கு ஒன்றும் பெருசாக கொடுக்கல, ரெக்கக்னிஷன் இல்லை. அவங்களே அந்த கதிச்சே ஒரு கதை வசனகர்த்தா நான் என்ன எதிர்பார்க்க முடியும்னு அப்போ சொல்லிடுவார். அவருக்கு அந்த கவலைகளே கிடையாது. அவர் அதை பற்றி இதுவே இந்த நாள் வரைக்கும் சிரிச்சுட்டு ஜாலியாக இருக்கார். அப்போ யாருக்கும் கிடைக்காத ஒரு போனஸ் எனக்கு கிடச்சிருக்கு. 94 வயசு வாழ்ந்து எல்லாத்தையும் பார்க்குறேன்னு அதுவே எனக்கு நல்ல போனஸ் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவார். இந்த போனஸோடு அவர் 100 காலம் வாழணும் அப்படின்னு நம்ம சேனல் வழியாக வாழ்த்துறோம் சார். அப்பாவை பற்றி பல விஷயங்கள் சொன்னீங்க. மிக்க நன்றி சார். நம்ம அடிக்கடி சந்திப்போம். அவருடைய முக்கியமான படங்களை பற்றி நம்ம தனித்தனியாக வீட்டில் எங்களோட எனர்ஜி இதுவே அவர் தான். வீட்டில் ஏதாவது நகைச்சுவையாக பேசி எங்கள் பிரச்சனைகள் வந்தால் கூட அதை ஊதி தள்ளிடுவார். ஸோ பிரச்சனைகள் இல்லாமல் நகைச்சுவை உணர்வு இருந்தால் எங்கேயும் சாதிக்கலாம், எவ்வளோ உயரத்துக்கும் போகலாம். ஆனால் அதே சமயம் வந்து கால்கள் வந்து நிலத்தில் பதிஞ்சு இருக்கணும், எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அவர் வாழ்க்கையே அதுக்கு ஒரு உதாரணம். பல படங்களை அவர் எழுதி சாதித்தாலும் வீட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோபு சார் இருக்காருன்னு நீங்கள் அவங்கக்கிட்டே கேட்பீங்க. அவ்வளோ எளிமையாக இருப்பார். கோபு சார் வீடு தானே இது, அவர் இருக்காரான்னு அவர்கிட்டே கேட்பீங்க. அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி எளிமை தான் அவர் இது தாரக மந்திரம். அதனால் அவர் இப்போ வந்து மாடு வந்து பழைய நினைவுகளை எப்படி மாடு வந்து மேய்ஞ்சிட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்து அசை போடுற மாதிரி பழைய நினைவுகளை அசை போட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்கார். அவர் சார்பாக வாவ் தமிழா நேயர்களுக்கு என் வணக்கங்களை சொல்கிறேன். நன்றி சார்.